ஹலோ வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நான் உங்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட் மஞ்சு. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு சில டவுட் இருக்குங்க. அது முக்கியமாக வந்து 2 கண்ணுக்குமே பொறை இருக்குது எனக்கு. நான் 2 கண்ணுமே ஒரே நாளில் ஆப்ரேஷன் பண்ணலாமா? அல்லது இடைவெளி விட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லதா? அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டவுட்டை தான் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கண் பொறை அறுவை சிகிச்சை அப்படின்றது உங்களுக்கு பொறை வந்து சர்ஜரி பண்ணுற லெவலில் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரையும் பண்ணிக்கோங்க. அல்லது அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மலாக ஸ்பெக்டக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் சம்டைம்ஸ் சில பேருக்கு சர்ஜரி பண்ணாலுமே ஃபுல் ரெக்கவர் வருமா வராதா, இல்லை எனி அலர்ஜினால விஷன் கம்மியாகுமா ஆகாதுன்னு நம்ம கையில் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ஸ்பெக்டக்கிள் போட்டு ஃபுல் கரெக்ஷன்ஸ் ஃபுல் விஷன் கிடைக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் கேட்ராக்ட் சர்ஜரி. இல்லை ரொம்ப வந்து முத்திர நிலைமையில் இருக்குது, ரொம்ப பொறை அதிகமாக இருக்குது, இல்லை கண்ணாடி போட்டாலும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து 2 கண்ணும் சேர்ந்து ஒரே நேரம் பண்ணலாமா, இல்லை இடைவெளி வந்து தேவையா அப்படின்றதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயினாக சொல்கிறது, இப்போ இடைவெளி விட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸ், ரொம்பவே சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இடைவெளி அப்படின்னா குறைஞ்சது 1 வாரத்துக்கு மேலே அல்லது 1 மந்த்துக்கு மேலே டைம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இல்லை சில பேருக்கு வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது, இல்லை சில பேர் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பையன் வந்து பொண்ணோ ஃபாரினில் இருக்கிறாங்க, அவங்க வர்ற அந்த நேரம் மட்டும்தான் என்னால் சர்ஜரி வந்து பண்ணிக்க முடியும், மற்ற டைம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு கட்டாயமாக இல்லை இன்கேஸ் நான் ஃபாரின் போகிறேன், ஐ மீன் யாரும் ஆப்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு ஃபாரின் போகிறேன், இல்லை அதுக்கப்புறம் பண்ணிக்க முடியாது, இல்லை ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இல்லை கட்டாயமாக எனக்கு நான் 2 கண்ணுக்குமே எனக்கு பெட்டர் விஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் அடிக்கடி வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து நான் ரிவ்யூ போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பி ரிவ்யூ கொடுப்பாங்க, நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது திருப்பி அகைன் அதுக்கும் நீங்கள் வந்து ரிவ்யூ போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 டைம் வந்து நாளையே முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க என்னென்னா ஒரே நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாங்க. ஒரே நேரம் அப்படின்றது ஒரு நாள், ஓகேங்களா? ஒரு நாளில் 2 விதமாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரே கண்ணும் சேம் ஒரே நேரத்துலேயே ஆப்ரேஷன் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அண்ட் வந்து அது முடிஞ்ச வரையும் அட்வைஸ் வந்து டாக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கண் வந்து ஒரு 12 ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து அதே நாளில் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பண்ணிக்கிறது, இல்லை மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வேணால் பண்ணாலும் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா? அதாவது எனக்கு வந்து ஒரே நாளில் நான் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், திருப்பி அகைன் நான் ரிவ்யூ போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே நாளில் அல்லது நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாமே தவிர ஒரே நேரத்தில் 2 கண்ணும் சேர்ந்து பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கு. பிகாஸ் அவங்க வந்து 2 கண்ணுமே இப்போ 2 கண்ணு பார்வை இல்லாமல் நம்ம உலகத்தை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? அது மாதிரி தான். ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும்போது அந்த கட்டை பிரிக்கிறதுக்கு குறிப்பிட்ட டைம் வந்து தேவை. அப்போ 2 கண்ணுமே க்ளோஸில் இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நடக்கிறது சரி, சாப்பிட்றது சரி. ஸோ அந்த மாதிரி என்ன தான் கூட ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தாலுமே நம்ம இப்போ பாத்ரூம் போவாங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அதனால் 2 கண்ணும் சேம் அட் அ டைமில் வந்து பண்ண முடியாதுங்க. பட் மார்னிங் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம், அல்லது நெக்ஸ்ட் டே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ரிவ்யூ வர முடியாது, கண்டிப்பாக எனக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும், 2 டேஸில் முடிக்கணும், 1 டேயில் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு மெயின் விஷயம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ரெக்கமெண்டே கிடையாது. மெயினாக 1 டேயில் ஒரே கண்ணில் ஒரே நேரம் பண்ணுறது வந்துட்டு ரெக்கமெண்டே கிடையாது. மோஸ்ட்லி எங்கேயும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அது வந்து டாக்டர்ஸ் பொறுத்து, என்ன லென்ஸ் வைக்க போகிறீங்க அண்ட் வந்துட்டு பேஷண்ட் யார் போகிறாங்களோ அவங்களுடைய கன்வீனியன்ட் இது எல்லாமே வந்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு தான் வைப்பாங்க. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சினா பண்ணலாம், ஆனால் டைம் விடணும், மார்னிங்லேருந்து நைட்டு அல்லது நெக்ஸ்ட் டே வேணால் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் சேம் டைம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கண்ணில் இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் டக்குன்னு இன்னொரு கண்ணிலையும் தொத்திக்கோங்க. ஸோ இதனால் வந்து விஷன் வந்துட்டு லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன். அண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, இன்கேஸ் வந்து நீங்கள் என்னென்னா இப்போ எந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா?
ஸோ அதனால தான் நீங்க வந்து இப்ப தூங்கும் பொழுது இப்ப 2 கண்ணும் சேர்ந்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, தூங்கும் பொழுது உங்களுக்கு எந்த பொசிஷன்ல தூங்குறதுன்றது ஒரே பொசிஷன் தூங்குனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஸோ அப்போ 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி ஆப்ரேஷன் பண்ண கண்ணு பக்கம் அ அ சாய்ந்து தூங்காம ஆப்போசிட் சைடு தான் சாய்ந்து தூங்கணும் இல்லைங்களா? அப்போ இது வந்து உங்களுக்கு என்னன்னா, அந்த நேரத்தில கஷ்டப்படுவீங்க. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச வரையும் 2 கண்ணும் சேர்ந்து ஒரே நேரத்தில ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்க கூடாது. அண்ட் நான் சொன்ன மாரி அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். கேரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில சில பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. 2 கண்ணும் ஒரே நாள்ல அல்லது மார்னிங் அல்லது ஈவினிங் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரே ஒரு பெனிஃபிட் வந்துட்டு நிறைய பேருக்கு சேம் அதாவது இன்கேஸ் எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகலை, சர்ஜரி நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு நல்லா 2 கண்ணுக்குமே சேம் விஷன் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். ரெக்கவர் ஆகுறது டைம் வந்து சேம் டைம் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவ்யூ போகிறீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் ரிவ்யூ போகும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு கண்ணுக்கும் நீங்கள் தனித்தனியாக அலைய தேவையில்லை. சேம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே டைமில் ரிவ்யூ 2 கண்ணுக்குமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆனாலும் முடிஞ்ச வரையும் டாக்டர்ஸ் அந்த மாரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணவும் கூடாது. அது நான் சொன்ன மாரி இம்பார்ட்டன்டான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கஸ்டமருக்கும் முழு மனசோட ஓகே, டாக்டர்ஸ்க்கும் ஓகே அப்படின்னா தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதர்வைஸ் நீங்கள் கண்டிப்பா நான் சொன்ன மாரி மினிமம் 2 வீக்ஸ் அதிகபட்சம் 1 மாதம் வரையும் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ணுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு கண்ணுக்கு லேட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த இப்போ அதாவது நம்ம ஐஓஎல் லென்ஸ் பொறுத்தவரையும் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. சில பேர் பேசிக் லென்ஸு இல்லை அட்வான்ஸ் லென்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு லென்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் சர்ஜரி இன்னொரு கண்ணு டிலே பண்ணி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லென்ஸே வச்சுக்கலாமா, இல்லை வேறு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் லென்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அந்த கண்ணுக்கு இந்த கேர்லெஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் இந்த கண்ணுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரையும் டைம் விட்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏஜ் ஆனவங்களுக்கு சுகர், பிபி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அது வந்து சில நேரம் வந்து உடம்புல உங்களுக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2 கண்ணுமே சேர்ந்து வந்து அஃபெக்ட் ஆகும். சில பேர் வந்து இன்கேஸ் வந்து தெரியாமல் கீழே தடுமாறி விழுகிறது, இல்லை ரொம்ப வெயிட் தூக்குறது, அந்த மாதிரி தூக்கும் பொழுது 2 கண்ணும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டம். இப்போ மெயினாக உங்களுக்கு ஒரு கண்ணு சர்ஜரி பண்ணதில் சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது வருது, அது எந்த ரீசனால் வந்ததுனாலும் அதே சேம் ஆப்போசிட் கண்ணும் பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரையும் வந்து 2 கண்ணும் ஒரு நேரத்தில் பண்ணிக்காதீங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் போகிற செலவுகள் குறையணும் அண்ட் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் டைம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு என்னை இப்போ தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி ஃபாரின் போகிறேன் அங்கே போகிறேன் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும். ஸோ டோன்ட் வரி. ஓகே.